வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி வரும் 30ஆம் தேதி தமிழகம் வருகை. கேரளாவின் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மோடி கன்னியாகுமரி வருகிறார். மே 31ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விவேகானந்தர் தியான மண்டபத்தில் தியானம். தியானத்தை முடித்துக்கொண்டு அன்று மாலை கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் புறப்படும் பிரதமர் மோடி அங்கிருந்து டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். பீகாரில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது மேடை திடீரென ஆட்டம் கண்டதுடன் சிறிது கீழே சரிந்தது. ராகுலை மேடையில் இருந்தவர்கள் தாங்கி பிடிப்பு. ஆனாலும் மகிழ்ச்சியாக மக்களுக்கு கை அசைத்த ராகுல். கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான ஜூன் 1 இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம். பிரதமர் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்க முடிவு. இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை. மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி திட்டவட்டம். ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொண்டாட்டத்திற்கு தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும். 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கப் போவதாக சென்னையில் நடைபெற்ற பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பொருளாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை மீண்டும் பெருத்த நம்பிக்கை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து மீண்டும் அண்ணாமலை பேசுவதும் புகழாரம் சூட்டுவதும் அதிமுகவிற்குள் பெரும் எரிச்சல். இது அண்ணாமலை கணக்கு கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியாக வரும் என்று நெட்டிசன்கள் விமர்சனம். முதல் ஆளா போயிருப்பாங்க. முதல் ஆளா போயிருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது இந்தியாவில் யாருமே ராமர் கோவிலை பத்தி ஒரு தீவிரமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் சொல்வதை விட காரசாரமா பேசினவங்க. அதனால ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரிய அடையாளமாகத்தான் ராமர் கோயிலை பார்த்தாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மோடியிடம் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை விசாரிக்கும். விசாரணைகளில் இருந்து தப்பிக்கவே பிரதமராவத்தால் அனுப்பி வைக்கப்பட்டவன் என்கிற கதையை பேசுகிறான் என ராகுல் காந்தி விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு இயந்திரங்களால் இந்தியா கூட்டணி தோற்றுவிட்டது. விளக்கம் தரப்போகிறார் ராகுல் காந்தி. உத்தரப்பிரதேசம் குஷி நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிண்டல். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்துத்துவவாதி அண்ணாமலை பேசியது அதிமுகவினரை கொந்தளிப்பை அடைய செய்ய நிலையில் அண்ணாமலையின் கருத்து உண்மைதான் என்கிறார் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானாவின் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன். நம்ம மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள், கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள். உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும். கால நிர்ணயம் செய்து அதே நேரத்துல தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னு அவங்க நேரடியா சொன்னாங்க. ஆனா நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில, இன்று இந்துத்துவாவை எதிர்க்கிறோம், சனாதானத்தில் உள்ள நம்பிக்கையை நாங்கள், சனாதானம்னா நீங்க சொல்ற மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்க என்று சொல்லட்டும். நான் தென்சென்னையில எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அதனால நான் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்குறேன். இல்ல இந்த தென்சென்னை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறிச்சு கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது நல்ல நேரமா. ஆக நீங்க இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நான் மறுபடியும் சவால் விடுகிறேன், எல்லாரும் நல்ல நேரம் தான்.
பல 2-3 நாள் இருந்தது. நாங்க என்னைக்கு போட்டோமோ அன்னைக்குதான் போட்டி போட்டோம். ஏன்னா நாங்க நேரடியா சொல்றோம், நாங்க இந்து மதத்தை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு இந்து மதம் இல்லை, எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது என்பதை எங்களுக்கு சிறுபான்மை மக்கள்லாம் எங்ககிட்டயும் வேட்பாளர்களா இருக்கிறாங்க. ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, நாங்க நேரத்தை பின்பற்றோம், நேரடியா சொல்லிட்டோம். ஆனா இவங்க நாங்க எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நாங்கெல்லாம் பகுத்தறிவுனால ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசிக் கொண்டிருப்பவர்கள். நல்ல நேரம் பார்த்தா நீங்க செய்றீங்க. பாஜக தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க மட்டுமே விரும்புகிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேச்சு. கடனை தள்ளுபடி செய்யும் மோடி அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பணமில்லை என்கிறது எனவும் குற்றச்சாட்டு. நடிகை விஜயலட்சுமி குற்றச்சாட்டை திசை திருப்பவே பாஜகவை வம்புக்கு இழுக்கிறார் நாம் தமிழர் சீமான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிண்டல். சீமான் விடுங்களே பாவனை. விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பெல்லாம் சீமான் எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க, உடனே சம்பந்தம் இல்லாம சீமான் எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணே நான் சீமான் வம்பு கிழத்தினா அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு. அண்ணே நான் வம்பு கிழத்தினா, அண்ணே நான் பெருந்தரணையா சொல்றேன், ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம். 19 இடத்துல நிக்கிறோம், 4 இடத்துல சிம்பிள் நிக்குது. நீங்க சீமான் அண்ணனை பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ண. நான் சொல்வது பக்கத்துல சொல்ல, -30% அவர் கொடுக்குறார். நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து 30% மைனஸ் பண்ணிக்க. அப்ப பக்கத்துல வர்றாருன்னு பாருங்க. சரி, உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க, இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், அப்படின்னா -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் அண்ணே அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு, நல்லா இருக்கட்டும், நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்களா நான் சொல்ல விரும்பல. இதே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, மக்கள் நல கூட்டணியை விட 1 ஓட்டு அதிகமா வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட்டர் சரியா பிடிச்சாரு, கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க, நான் சொன்னேன், ஆனா என்ன அப்படின்னாரு. அதனால சீமான் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல, அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். ஆனால் நான் விதண்டாவாதத்துக்கு இதுக்கு விவாதத்துக்கெல்லாம் வரல. வேலை கிடைப்பதற்கு உதவி கேட்டு வந்த இளம் பெண்ணை வீடியோ காலில் அழைத்து ஆடைகளை கழற்ற சொல்லி ஆபாசம். பஞ்சாப் ஆம் ஆத்மி அமைச்சர் பல்கர் சிங் மீது குற்றச்சாட்டு. தேசிய மகளிர் ஆணையம் போலீசில் புகார். வைகோ விரைவில் உடல்நலம் பெற வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விருப்பம். விரைவில் முழு உடல்நலம் பெற்று அரசியல் பணிகளை தொடர்ந்திட விழைகிறேன் என்றும் வலைப்பதிவு. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கிய சம்பவம் தொடர்பான வழக்கு. கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபவ் குமாருக்கு ஜாமீன் மனு தள்ளுபடி. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு வலியுறுத்தல். ஒரு நாளில் ஒரு வேளை அன்னதானம் வழங்கினால் பட்டினி தீர்ந்து விடாது. விஜய் புரிந்து செயல்பட வேண்டும் என பலரும் கிண்டல். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் குறித்து பாஜக வெளியிட்டுள்ள பத்திரிகை விளம்பரங்கள் தரம் தாழ்ந்து இருப்பதாக கூறிய உச்சநீதிமன்றம் பாஜகவின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க ஏற்க மறுப்பு. பஞ்சாபில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த திட்டமிடுகிறீர்களா? பஞ்சாப் மக்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்ந்துவிட்டு முதல்வரை ஆக்குவோம் என அமித்ஷா கூறிய நிலையில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. +2 மாணவர்கள் இன்று மதியம் முதல் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்யலாம். நாளை பிற்பகல் 1 மணி முதல் வருகிற 1ஆம் தேதி மாலை 5 மணி வரை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில்
ஸ்ட்ரெச்சர் தராமல் அலைக்கழிப்பு. காலில் அடிபட்ட மூதாட்டியை மகளே தூக்கிச் சென்ற பரிதாபம். நம் தமிழ்நாட்டு மருத்துவமனையில் நிலைமையா என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையை அடுத்த அச்சமங்கலத்தில் திடீர் பள்ளம். வானில் இருந்து மர்ம பொருள் விழுந்திருக்கலாம் என அப்பகுதி மக்களிடையே பீதி. விழுந்த மர்ம பொருள் எரிகலன் தான் என அறிவியல் மைய அலுவலர் விளக்கம். லேப்டாப்புக்கு சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கியதில் பயிற்சி பெண் மருத்துவர் பரிதாபமாக உயிரிழப்பு. பயிற்சிக்காக வந்த சரணிதா ஐனாவரம் குன்னூர் நெடுஞ்சாலையில் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த போது விபரீதம். நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 3 நாட்களுக்கு பிறகு மணிமுத்தாறு அருவிக்கு வரும் நீர்வரத்து குறைவு. நீர்வரத்து குறைவதை தடுத்து அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி. வனத்துறை அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் சேவை இன்று ரத்து. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வரை இயக்கக்கூடிய மின்சார ரயில்கள் இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. காரைக்காலில் 13 வயது சிறுவன் கொடூரமாக வெட்டி கொலை. விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுவனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த 19 வயது இளைஞருக்கும் இடையே தகராறு. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதட்டம். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் லாரி உரிமையாளர் வெட்டி கொலை. கொடுத்த கடனை திருப்பி கேட்டதால் ஆத்திரம். பணத்தை திருப்பி கேட்டபோது சபரிக்கும் தாமஸுக்கும் தகராறில் விபரீதம். மும்பையில் சிறுவன் ஓட்டிச் சென்ற காரில் சாகசம் செய்த தந்தை கைது. வாகன போக்குவரத்து நெருக்கடியான சாலையில் 17 வயது மகனை கார் ஓட்ட செய்து காரின் முன்பக்கம் அமர்ந்து சென்ற வீடியோ வைரல். தந்தை மகனை போலீசார் கைது செய்து விசாரணை. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணிகள் வேன் ட்ரக் மீது மோதி பயங்கர விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் உயிரிழப்பு. இலங்கை பொருளாதாரத்தை நாசமாக்கிவிட்டு பதவி விலகிய ராஜபக்சே சகோதரர்கள் மீண்டும் அரசியல் களத்திற்கு வர திட்டம். தங்களின் கட்சியான SLPP எனப்படும் இலங்கை பொதுஜன பெருமுனா கட்சியை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக தகவல். நடுவானில் ராக்கெட் வெடித்து சிதறியதால் வடகொரியாவின் செயற்கைக்கோள் ஏவுதல் முயற்சி தோல்வி. ஏவுகணை கடலில் விழுந்ததாக தென்கொரியா தகவல். கொரிய தீபகற்பத்தில் பதற்றம். பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் 2000க்கும் அதிகமானோர் உயிருடன் மண்ணுக்குள் புதைந்ததாக தகவல். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சுமார் 4000 பேர் வசித்து வந்ததாகவும் பேரிடர் மேலாண்மை துறை ஐநாவுக்கு எழுதிய கடிதத்தில் விளக்கம். ராஞ்சி ஜார்க்கண்டில் மதுபான விடுதியில் வாடிக்கையாளர்களுக்கும் விடுதியின் கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல். வாடிக்கையாளர்களில் ஒருவர் கூட்டத்தை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே DJ சந்தீப் உயிரிழப்பு. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை. சிலி நாட்டில் 137 பேரை பலி கொண்ட காட்டு தீயை ஏற்படுத்திய வனத்துறை அதிகாரி கைது. வனத்துறை அதிகாரியான பிராங்கோ மற்றும்
தீயணைப்பு துறையை சேர்ந்த ஊழியர் ஆகியோர் திட்டமிட்டு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு. அடுத்த 3 நாட்களுக்கு வடமேற்கு இந்திய பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை இருக்கும். மே 30க்கு பின் வெப்ப அலை குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்காளதேச கடற்பகுதியை புரட்டி போட்ட ரேமல் புயல், ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்து சேதம், 10 பேர் பலி. இந்தியாவில் மேற்கு வங்கம், அசாம், மேகாலயா, திரிபுராவில் பலத்த மழை, மேற்கு வங்கத்திலும் 2 உயிரிழந்த சோகம். கான்ஸ் திரைப்பட விழாவில் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு சிறப்பு. 2வது உயரிய விருது உட்பட 3 விருதுகளை இந்தியர்கள் வென்று அசத்தல். விருது வென்றுள்ள பாயல் கபாடியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஜப்பானில் தமிழ் படங்களை அங்கீகரிக்கும் வகையில் ஒசாகா தமிழ் சர்வதேச திரைப்பட விழா. 2022இல் வெளியான சிறந்த நடிகர் விருது விக்ரம் படத்தில் நடித்த கமல்ஹாசனுக்கும், சிறந்த நடிகை விருது சாணிகாயுதம் படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷுக்கும் வழங்கி கௌரவிப்பு. பிரபல மாயிட பட இயக்குனர் சூரிய பிரகாஷ் மாரடைப்பால் மரணடைந்தார். மறைவுக்கு நடிகர் சரத்குமார் இரங்கல். இவரின் மறைவு திரையுலகத்தில் சோகம். பாலிவுட்டில் ரீமேக் ஆகும் பரியேறும் பெருமாள். ஜோக்கர் தயாரிப்பில் சித்தார்த் சதுர்வேதி, திருப்தி டிம்ட்ரி ஆகியோர் நடிக்கும் படத்திற்கு தடக் 2 என்று பெயரிடல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 16 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். தற்போது கோடை விடுமுறை என்பதால் கூடுதல் எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் செய்து வருவதாக தகவல். சபரிமலை தரிசனத்திற்கு வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு காப்பீடு திட்டம் அமல்படுத்த முடிவு. திருவனந்தபுரத்தில் திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.